முடிஞ்சிருச்சு. வக்காளி சே சே, ஒரு கார்டு கூட வரல. அண்ணா நெல்லு. யாரா நீ? இந்த கயிறை கட்டிக்கிட்டு விளையாடு. ஆ, ஆஹா, முடிஞ்சது. தம்பி, நம்ம ஜெயிச்சிட்டோம். எல்லாம் ஒன்னால தான், நீ கொடுத்த கயிறுனால தான். வாப்பலாம். எத்தனை நாளைக்கு உன் ரகசியத்தை மறைச்சு வைக்க போற? ராஜேஸ்வரி மாசமா இல்லைன்னா ஊர் முழுக்க உன் விஷயம் தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் தம்பி ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகத்தை காட்டுறேன். நான் பண்ற சித்திரவதையில யாரா இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ராஜேஸ்வரி தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அந்த பழி உன் மேல தானே விழும் குமார். தாந்திரிக பூஜையை பண்ணி உன் பொண்டாட்டியை கொன்னுட்டா ஆனா இதுக்கு நீ சில விஷயங்கள் பண்ண. முதல்ல வீட்டில் இருக்க துளசி செடியை தூக்கி போடு. சரி. நான் ஒரு மூட்டை தரேன். முதல்ல கொல்லப்புறத்துல ஒரு குழியை விட்டு நான் கொடுக்கற மூட்டையை அந்த குழிக்குள்ள வை. அங்க ராஜேஸ்வரியை நடக்க வைக்கிறது உன் பொறுப்பு. ராஜேஸ்வரி, காஃபி இதோ கொண்டு வரேங்க. இவ்வளவு நாத்தம் அடிக்குது. என்ன தம்பி இது? சிங்கத்தோட மூத்தரம். சரி சரி, ராஜேஸ்வரியோட நகம், அவளோட முடி, அப்புறம் அவ துணி கொண்டு வந்தியா? இந்தாங்க. மந்திரம் ஞாபகம் இருக்கா? இத ஜபம் பண்ணி சாப்பாட்டுல 3 சொட்டு ரத்தம் விட்டு ஒரு வாரம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. மருந்து கூட நீ சாப்பிட்றாத. ஐயோ பரவாயில்லைங்க. ராஜேஸ்வரி மேல நடக்கிற சுத்திர பூஜையில இந்த கடைசி நாள். அவளை முதல் ராத்திரிக்கு போற பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி ரத்த சாப்பாட்டை ஊட்டி விடு. அவளுக்கு இதுதான் கடைசி நாள். தும் தும் பொமவதி, ரம் ரம் கமலிகா, ஆவாஹயாமி.
விகத்தி எங்க அம்மா மேல பண்ண தாந்திரிகம் என்னன்னு தெரியுமா? வஜ்ரோலி ரத்தி. அது என்ன? அது ரேகா, உங்க அப்பா வர டைம் ஆச்சுடி. சரி, நான் நாளைக்கு வரேன். வஜ்ரோலி ரதியா? யாரு? யார் சொன்னா உனக்கு இதை பத்தி? ரேகா தான் சொன்னா. நம்ம யோகால வஜ்ரோலி முத்திரைன்னு ஒன்று இருக்கு. வஜ்ரோலி முத்திரையில ஆணோட உறுப்பை வச்சு நிறைய தண்ணி பதார்த்தத்தை உள்ள இழுப்பாங்க. முதல்ல தண்ணியை வச்சு சாதனம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் நெய். அப்படியே அவங்களையும் அவங்க வளர்த்துக்கிட்டு பாதரசத்தையும் உள்ள இழுக்க முடிஞ்சா வஜ்ரோலி முத்திரையை சாதிச்ச மாதிரி. இந்த மாதிரி வஜ்ரோலி முத்திரையை ஆண் மந்திரவாதியும் பெண் மந்திரவாதியும் சேர்ந்து செய்யற சாதனை தான் வஜ்ரோலி ரதி. அந்த நேரத்தில் அவங்களையே கடவுளா நினைச்சு ஒன்று சேருவாங்க. சாதாரணமாக நம்ம இதை செய்யும்போது விந்து கீழே போகும். ஆனால் வஜ்ரோலி முத்திரை தெரிஞ்ச இவங்க எதிர்மறையா விந்துவை மேலே கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் மூலாதார சக்கரத்துல இருந்து சஹஸ்திரார சக்கரம் வரைக்கும் குண்டலினி சக்தி உருவாகும். ஆனா அந்த கடவுள்கிட்டயே போய் சேர வாய்ப்பு இருக்கிற இந்த வஜ்ரோலி ரதியை சில பேர் சுயநலத்துக்காக பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க கூட ஒன்று சேர இன்னொரு மந்திரவாதி இல்லாம சாதாரண மனுஷங்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒன்று சேரும்போது தாந்திரிகன் அவனோட விந்த மேலே கொண்டு வர அந்த சமயத்துல எதிரில் இருக்கிறவங்களோட தேஜஸை அப்புறம் வயசை அவங்க இழுத்துக்குவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, சில மந்திரவாதிகளோட வயசு 200 ஆனா இளமையா இருப்பாங்கன்னு. அப்படி இளமையாவே இருக்கணும்னு செய்யற பூஜைகள்ல இந்த வஜ்ரோலி ரதியோ முக்கியமான ஒண்ணு. அந்த தாந்திரிகத்தை தான் எங்க அம்மா மேல பண்ணாம் விகத்தி. எங்க அம்மா பிறந்த நேரம், உடம்புல முதிரைங்க, அம்மா நெருங்கிறது, இதெல்லாம் தான் விகத்திக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் எங்க அம்மாவை தேர்ந்தெடுத்தான். வஜ்ரோலி ரத்தி மூலியமா எங்க அம்மாவோட இளமை, தேஜஸ் எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு அப்புறமா அவங்கள பலி கொடுத்து அதை வச்சு இன்னும் கொஞ்சம் சக்தியை சம்பாதிக்கணும்னு நினைச்சா. க்ளீம் க்ளீம் பகலாமுகி. ஆனா பூஜை பண்ணும்போது விகத்தியால முழுமையா மனசு வைக்க முடியல. எவ்வளவோ நிஷ்டையா இருக்கிற விகத்தி மனசு அந்த ராத்திரி சஞ்சலமாயிடுச்சு. யோசிக்காம ஒரு நிமிஷத்துல 6வது பாகத்துல அவன் மனசை விட்டுட்டான். அது பூஜையா இல்லாம சாதாரண சேர்க்கையா மாறினதுனால பூஜை முறிஞ்சிருச்சு. தாந்திரிக பூஜை நடுவுலயே முடிஞ்சிட்டா அதை பண்ண தாந்திரிகனுக்கு அதை திருப்பி அடிக்கும். மண்டோடு பூஜை நடுவுலயே முறிஞ்சதுனால விகத்தி அவனோட சக்திகளை மட்டும் இல்ல, மனநல சரியில்லாம போய் எங்கேயோ போயிட்டான். எனக்கு போனா பயம். ஆனா அந்த விஷயத்துல பலியானது மட்டும் எங்க அம்மா. நடந்ததெல்லாம் அம்மா மறக்கணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்துக்கு அப்புறமா சுத்ர சக்திங்க நிழல் மாதிரி அம்மாவை சுத்துச்சு.
அம்மா தாயே, சாப்பாடு இருந்தா போடுமா. அம்மா ரத்தம், ஐயோ. புருஷன் ஏமாத்தினது விகத்தி பண்ண அந்த சம்பவம், அவங்களையே சுத்திர சக்திங்க சுத்தி வருது. இதெல்லாம் அம்மாவால தாங்க முடியல. தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சாங்க. பிறக்கிறதுக்காக உயிரோடு இருந்த அம்மா எனக்கு மூச்சை கொடுத்துட்டு அவங்க மூச்சை விட்டுட்டாங்க.